கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 18:33. Psalms 18 chapter verse 33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்றாங்க. உங்களுக்காக என்ன வாக்கு அப்பா கொடுத்துருக்காங்களோ, என்ன வாக்குத்தத்த வசனம் கொடுத்துருக்காங்களோ, அந்த வசனத்தை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களை எந்த உயர் ஸ்தலத்துல அப்பா நிறுத்தணும்னு சொல்லி வாக்குத்தத்தம் இருக்கிறதோ, அந்த இடத்துல நான் நிச்சயமாய் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க. அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட அவசியமே இல்லை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த நாட்களுக்குள்ள அப்பா அழைத்து கொண்டு வந்துட்டாங்க. யோபுல 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜோப் 36 verse 7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்க மாட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்பாவோட ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான்கள். அப்பா சொல்றாங்க, அவருடைய கண்கள் உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. என் மகன் என் மகள் என்று சொல்லி உங்களே தான் என்ன பண்றாரு அப்பா பார்த்து கொண்டு இருக்காங்க. விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏற பண்ணுவாராம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி அநேகர் நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்க. எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, எனக்கு வறுமை இருக்கு, என்னால வாழ்க்கையில இன்னும் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட துயரத்தோடு பார்த்துட்டு இருக்கீங்க. சிலருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அடுத்து என்ன செய்வேன் என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கீங்க. ஆனா அப்பா உங்க மேல வைத்திருக்க திட்டத்தை பாருங்க. உங்களை ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்து இருக்கவும் செய்கிறார். இல்லையா? முதல்ல அங்கே என்ன பார்த்தோம்? அங்கேயும் அப்பா என்ன சொன்னாங்க? உங்களுக்கான வாக்குத்தத்தத்துல கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொன்னாங்க. நிறுத்திட்டு இங்க என்ன சொல்றாங்க? என்றென்றைக்கும் உட்கார்ந்து இருக்கவும். இன்னைக்கு துன்மார்க்கர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டேஜில் இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க? கீழே விழுந்துருவாங்க. ஆனா அப்படி அல்ல, அப்பா உங்களை அந்த ஸ்டேஜிலே நிரந்தரமாக நான் வைப்பேன் என்று சொல்லி சொல்றாங்க. சோதரம். அடுத்து இன்னொரு வசனம் பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிசியன்ஸ் 2nd chapter verse 13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. சூத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, முன்னே எப்படி இருந்தோமா? தூரமா இருந்தோம். இப்ப ஏசப்பாவோட ரத்தத்தால சமீபமாக வந்துட்டோம். ஏசப்பா நமக்காக தான் என்ன பண்ணாங்க? கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி ஜீவனை கொடுத்து 3வது நாள் உயிரோட எழுந்தாங்க. ஏன் ஜீவனை கொடுக்கணும்? பாவம் செய்யற எல்லாரும் நரகத்துக்கு போகணும். நம்மெல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக நமக்காக ஏசப்பா கல்வாரி சிலுவையில மரிச்சாங்க. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஏசப்பா எனக்காக தான் மரிச்சாங்கன்னு விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க பாவத்தை எல்லாம் ஏசப்பா கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக வைப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா முன்னே எப்படி இருந்தாங்களா? தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது சமீபமா இருந்தீங்க. பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு புறஜாதியால போக முடியாது. அவங்க அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 3000 அடிகள் என்ன பண்ணணும்? தள்ளிதான் நிக்கணும். அடுத்து யூதர்கள் பாத்தீங்கன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 300 அடி தள்ளிதான் நிக்கணும். அடுத்து கர்த்தருடைய வேலையை செய்கிற லேவியர்கள் பாத்தீங்கன்னா 30 அடி தள்ளிதான் நிக்கணும். அடுத்து ஆசாரியர்கள் பாத்தீங்கன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 3 அடி தள்ளி தான் நிக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க வரவே கூடாது. கடைசியா பிரதான ஆசாரியர் எல்லாம் 2 அடி என்ன பண்ணணும்? தள்ளி நிக்கணும். யாரும் கிட்ட போகவே முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாராவது பாவத்தோட போனாங்கன்னா அங்கேயே மரித்து போயிடுவாங்க. பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் அவ்வளோ பரிசுத்தத்தோட தான் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கயிறு மாதிரி கட்டி உள்ள அனுப்புவாங்க. அவங்க உள்ள மறிச்சிட்டாங்கன்னா அந்த கயிறை வச்சு இழுப்பாங்க. அப்படி இருந்த சிச்சுவேஷன்ல அதுதான் எங்க அப்பா வசனத்துல சொல்றாங்க, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏசப்பாவோட ரத்தத்தினால என்ன ஆயிட்டீங்க? சமீபம் ஆயிட்டீங்க. சோத்திரம்.
இப்போ அவ்வளவு தூரமா இருந்த நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் பாருங்க. 7வது வசனம் பாருங்க, verse 7ல கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவாங்க. பாவத்தோடு இருக்கிறவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. ஏசப்பாவோட ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாரும் மரித்த உடனே எங்க போவாங்க? ஏசப்பா கிட்ட போவாங்க, நித்திய ஜீவனுக்கு போவாங்க. அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்தோம் யார் யார் எவ்வளோ அடி தள்ளி நிற்கணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான செய்தி, நீங்க எங்க உட்கார போறீங்க? ஏசப்பாவோட மடியில உட்கார போறீங்க. 3000 அடி அல்ல, 300 அடி அல்ல, 30 அடி இல்ல, 3 அடி இல்ல, 2 அடி இல்ல, ஏசப்பாவுடைய மடியில உட்கார போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஸ்தோத்திரம். அவ்வளவு சமீபமாய் நமக்கு கொடுத்தார். ஏசப்பா பிதாவுடைய வலது பரிசுல உட்கார்ந்து இருக்கிறார், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். வசனத்தின்படி உன்னதங்களில அவரோடு கூட உட்கார செய்தார். அப்ப எங்க உட்கார்ந்துருக்கோம்? ஏசப்பா மடியில. எப்படி அப்பா அம்மா பிள்ளைகளை மடியில உட்கார வைத்தது போல ஏசப்பா நம்ம எல்லாரையும் அவருடைய மடியில என்ன பண்ணிருக்காரு? உட்கார வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய கிஃப்ட். ஏதோ நம்ம நல்லது செஞ்சு சம்பாதிக்கிறது இல்லை, அப்பாவுடைய கிஃப்ட். அப்பா உங்களுக்கு கிஃப்டாக இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்காக உயிரையே கொடுத்த தேவன் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கடன் பேசிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா? சரீர வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாரா? உங்க பிசினஸ்ல ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா தருவார். இப்பொழுதும் நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா, நன்றி. நீங்க உங்க மடியில உங்க கூட உட்கார வச்சிருக்கீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் பாரத்தோடு கூட வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. ஆம் தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக, உங்களுடைய ஜீவன் இறங்குகிறதற்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் மேல் இப்பொழுதே உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காக, யார் யாரெல்லாம் கேன்சரோடு கூட மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு கூட இருக்கிறாங்களோ இப்பொழுதே உடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள இறங்குகிறதற்காக நன்றி. மரித்தோர்களை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதற்காக நன்றி. டாக்டர் சொல்லியிருக்கலாம், கிட்னி ஃபங்க்ஷன் இல்லை, லங்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை, ஹார்ட் ஃபங்க்ஷன் இல்லை, மூளை ஃபங்க்ஷன் இல்லை, இப்படி என்னென்ன காரியங்கள் சொல்லலாம். சிலர் வென்டிலேட்டர்ல வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இப்போது அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இப்பொழுது இறங்குகிறதற்காக பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நீர் அற்புதத்தை செய்கிறீர் ஐயா. இப்பொழுது சொந்தக்காரர்களுக்காக ஜெபிக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஆம் தகப்பனை உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடுகிறதுக்காக, அதே போல இந்த மூட்டு வலி போன்ற பலவீனங்கள் இப்பொழுதே உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. முதுகு வலி போன்ற பலவீனங்கள் இப்பொழுதே உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக சரீரத்தை அலக்கழித்து கொண்டிருக்கிற ஆம்ரஜா, சில பொல்லாத ஆவிகள் மூலமாக சரீரத்துல பலவீனங்கள் வந்திருக்கு. அந்த பலவீனத்தை கொண்டு வந்திருக்கிற எல்லா சபிக்கப்பட்ட பலவீனால கடிந்த பரவடுத்துகிற நேசுநாமத்தை இப்பொழுது விடுதலை உண்டாகிறதுக்காக, அதே போல பிசினஸ்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, நான் என்ன செய்தாலும் அது ஒரு ஆசீர்வாதமா இருக்க மாட்டேன்னு அந்த பிசினஸ்னால மேலும் மேலும் கடன் பிரச்சனை வருகிறது என்று சொல்லி அழகியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார். அவர் ஒத்தாசை அனுப்புவை உங்களை ஆசீர்வதிப்பார். கடன்காரர்கள் வீட்டு முற்றுகையிட்டு இருக்கலாம், உங்க வாகனத்தை ஜப்தி பண்ணுவேன்னு சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டு இருக்காங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, பள்ளங்கள் நிரம்பும் என்று சொல்லுகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே போல பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆம்ராஜ், அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்கிறது. நீங்க அந்த பப்ளிக் எக்ஸாம் இன்னும் என்னென்ன எக்ஸாம் எழுதுறாங்களோ உங்க ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரப்பா. பிள்ளை இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதே லிட்டரலாய் உங்களுடைய கரம் அவர் கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதித்து குழந்தையை தருகிறதுக்காய் சோத்திரம். திருமண தடைகளை உடைத்து நீங்க திருமணத்தை சீக்கிரமாய் நடத்த போகிறதுக்காய் சோத்திரம். அவர்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கு முன்பாகவே, அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் நீங்க அற்புதத்தை செய்து சீக்கிரத்துல திருமணத்தை நடத்த போகிறதுக்காக சோத்திரம்.
தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகளை குறித்து கவலையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. எப்பொழுதும் மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. பைபிள் படிக்கிறது இல்லை, சொல் பேசி கேட்கறது இல்லை என்று சொல்லி அவர்களை பிடித்திருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீர் கட்டளை எடுக்கிறதுக்காக தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதுக்காக சொல்றேன். எல்லாரையும் உயர்ந்த இடத்துல நீங்க உட்கார வைத்து ஆசீர்வதிக்கிறீரப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.